நீங்கள் ஒரு 35+ உமனா அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்வலாக என்ன ஆகுது அப்படின்னா, கல்யாணம் பண்ண உடனே, அதுவும் குழந்தைகள் வந்த உடனே தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய பேஷன் எல்லாத்தையும் அந்த பக்கமாக தள்ளி வச்சுட்டு மொத்த டைமையும் நமக்குள்ள எல்லா எனர்ஜியும் அந்த குழந்தைகளுக்காகவும் அந்த குடும்பத்தை முன்னாடி கொண்டு வரதுக்காகவுமே ஃபோக்கஸ் பண்ணுற நிறைய பேரண்ட்ஸை, நிறைய பெண்களை எஸ்பெஷலி நான் இப்போ பார்க்குறேன். என்னதான் வெளியிலேருந்து பார்க்கும்போது இவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் அவங்களோட பேஷனுக்கு உண்டான வேலை தான் அவங்க பார்க்குறாங்களா அப்படின்னு நம்மளால் ஷியூராக சொல்ல முடியாது. நிறைய பெண்கள், ஏன் ஆண்களும் தான், பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த குடும்பத்தை முன்னாடி கொண்டு வரணும், குழந்தைகளை நல்லா பார்த்துக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு நோக்கத்தோட வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கிற அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கொண்டு வரதுக்காக அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு பேச போகிறது பெண்கள் பற்றி மட்டும்தான். ஆண்கள் சகோதரர்களுக்கான அடுத்த வீடியோ அப்புறமா போடலாம். ஸோ யூஸ்வலாக என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 35-40 வயசில் ஃபோக்கஸ் மொத்தமும் குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கணும், அவங்களுக்கு உண்டானதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கணும், அவங்களோட தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணணும், இதுலேயே நம்ம கவனம் இருக்கிறதுனால குழந்தைகள் வளர்ந்து வேறு வேறு ஊரில் வேறு வேறு நாட்டில் வேலைக்கு போனதுக்கப்புறம் சடனாக ஒரு எம்டினஸ், எதுவுமே இல்லாத மாதிரியான ஒரு உணர்வு வந்து எம்டியாக வேக்யூமாக அப்படியே எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரெஷியஸான ஒரு 20 இயர்ஸ், 30லேருந்து 50 வயசுக்குள்ள அந்த ஒரு ப்ரெஷியஸான அந்த ஒரு 20 வருஷத்தை நம்மளுடைய ஃபேமிலிக்காகவும் குழந்தைகளுக்காகவுமே முழு நேரமும் செலவிட்டதுனால குழந்தைகள் வெளியில் போனதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. இந்த மாதிரியான ஒரு எம்டி ஃபீலிங் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு உண்டான பேஸ் ஒர்க்கை, ஹோம் ஒர்க்கை நம்ம இந்த ஏஜ்லேருந்து தொடங்குறது கண்டிப்பாக ஒரு கட்டாயம் தான். இதை யாரும் நமக்கு ஞாபகப்படுத்தவும் மாட்டாங்க, நமக்கு யாரும் சொல்லித்தரவும் மாட்டாங்க. அப்போ நம்மளே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 5C என்னென்னு பார்க்கலாமா? முதல்ல கனெக்ஷன். ஸோ எத்தனை நம்ம ஃபேமிலிக்காக மட்டுமே உழைக்கிறோமோ, நம்ம எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கோமோ அதெல்லாம் ரொம்ப அழகானதாகவும் ரொம்ப அன்பானதாகவும் இருக்குது. அப்படின்னாலும் மற்றவங்க கூட நமக்கு இருக்கிற கனெக்ஷனை விட ரொம்ப முக்கியமான ஒரு கனெக்ஷன் என்ன தெரியுமா? உங்கள் கூடயே உங்களுக்கு இருக்கிற கனெக்ஷன் தான். உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு என்ன பண்ண பிடிச்சிருந்தது, உங்களோட பேஷன் என்னவாக இருந்தது, உங்களோட ட்ரீம் என்னவாக இருந்தது, இதெல்லாம் நீங்கள் மறந்து கூட போயிருக்கலாம். அதெல்லாம் தூசு தட்டி எடுத்து ஞாபகப்படுத்தி அதுக்கு உண்டான ஏதாவது ஒரு சின்ன ஆக்ஷனை வாரத்தில் ஒரு மணி நேரமாவது பண்ண முடியுமான்னு கேளுங்க. நாளில் இல்லைங்க, ஒரு வாரத்தில் 1 மணி நேரம் தான் நான் பண்ண சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட பேஷனோட, உங்களுடைய சோலோட உங்களுக்கு அந்த கனெக்ஷன் எப்போவுமே இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, வெளி உலகத்தோடு இருக்கிற கனெக்ஷன் எத்தனை இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவு ரொம்ப முக்கியமான கனெக்ஷன் உங்கள் கூட நீங்கள் வச்சுக்கிற அந்த ஒரு கனெக்ஷனும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் தான் உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலையும் உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டையும் இன்க்ரீஸ் பண்ணும். 2வது C, கான்ட்ரிபியூஷன். நம்மளுடைய குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் எவ்வளோ விஷயம் நம்ம பண்ணுறோம், எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை நீங்கள் சமைக்கிறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் சாரியோ சல்வாரோ டாப்ஸோ எடுக்கிறீங்களா? இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச அந்த மூவியை நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்து பார்க்க முடியுதா? உங்களுக்குன்னு நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அம்மா இல்லைன்னா ஒரு அழகான மனைவி அப்படிங்கிறது எல்லாமே ஒரு சர்டிஃபிகேட் தான். அப்படின்னாலும் நீங்கள் ஆஸ் அ ஹியூமன் பீயிங், ஆஸ் அ உமன், உங்களுக்குள்ள உங்கள் மனசுக்குள்ள நீங்கள் உங்களை பற்றி என்ன உணர்றீங்க, என்ன மாதிரியான சுயமரியாதை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான் பாக்கி இருக்கிற ரோல்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் எஃபெக்டிவாக பண்ண முடியும் அப்படின்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த தியாகம், சாக்ரிஃபைஸ் இதெல்லாம் பண்ணுறது ஒரு ஸ்டேஜ். அப்படின்னாலும் உங்களுக்காகவே நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதோ இல்லைனா ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறதோ கண்டிப்பாக ஒரு தவறான விஷயம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா காலமாக நமக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதையும் சும்மா கொஞ்ச நேரம் உட்காரதையும் கூட ஒரு கில்ட் மாதிரி நமக்கு ஃபீட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு உணர்வுலேருந்து வெளியில் வரலாம். உங்களுக்கு பிடிச்சதையும் உங்களுக்கு தேவையானதையும் உங்களுக்கே நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். 3வது C என்ன தெரியுமா? கோப்பிங். கண்டிப்பாக நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு இமோஷ்னலாக ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கலாம், இல்லைனா ஒரு துரோகம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வீட்டில் நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய உறவுன்னு நினைக்கிற சில பேர் உங்கள் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கலாம், காயப்படுத்தியிருக்கலாம், உங்களை பற்றின ஒரு வேல்யூவை புரிஞ்சிக்காமல் போயிருக்கலாம். ஆனால் அதுக்காக உங்களுடைய வாழ்க்கை மொத்தமும் அந்த ஒரு நெகட்டிவிட்டிக்காகவே சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு யாரும் சொல்லலையே. நீங்கள் இதுலேருந்து ரெக்கவர் ஆகி வர்றதும் கோப் பண்ணிக்கிறதும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. இதுக்கு நம்ம
நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களால் டெய்லி 10 மினிட்ஸ் என்னால் பண்ண முடியாது, எனக்கு அதுக்கு கூட நேரம் இல்லை, ஏன்னா அதை கூட புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் வாரத்தில் 1 மணி நேரமாவது உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஒரு மணி நேரம் உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச புக்கு படிக்கிறதோ, இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மூவி பார்க்குறதோ, இல்லை எதுவுமே பண்ணாமல் சைலண்ட்டாக மெடிடேஷனில் இருக்கிறதோ, சைலண்ட்டாக இருக்கிறதோ கூட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க தொடங்கும் போது இந்த மாதிரியான மன கஷ்டம்லேருந்து, இந்த மாதிரியான வலிகள்லேருந்து உங்களால் வெளியில் வர முடியும். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் ஆக்டிவாக இருக்கீங்க, நிறைய விஷயங்களை பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குற விஷயங்களும் இல்லை நீங்கள் அப்சர்வ் பண்ணுற விஷயங்களும் நெகட்டிவிட்டியை நோக்கி மட்டுமே இருக்குது அப்படின்னா, அதுலேருந்து கான்ஷியஸாக வெளியில் வந்து உங்கள் மைண்ட் செட்டை பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களையும் மட்டுமே பார்க்குறத ஒரு தீர்மானமாக எடுங்க. அப்போ தான் உங்களால் இந்த மாதிரி ஒரு வழியிலேருந்து கோப் பண்ணி வர முடியும். ஒரு துரோகத்துக்கு மருந்து இன்னொருத்தவனோட துரோகத்தை பார்க்குறது இல்லைங்க. ஒரு துரோகமோ இல்லைனா மன வலியோ அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய மருந்து பாசிட்டிவான விஷயமா தான் இருக்கணுமே தவிர, அதே மாதிரி இருக்கிற மனநிலையில் இருக்கிற மற்றவங்களோட சேர்ந்து வாழறது மட்டுமே ஹெல்ப் பண்ணாது. அடுத்தது, நான் என்கிட்ட வர கிளைண்ட்ஸாக இருந்தாலும் சரி, என்னுடைய தோழிகளாக இருந்தாலும் சரி, கட்டாயமாக பண்ண வேண்டிய ஒரு ஸ்டெப்னு நான் சொல்கிறது நெட்வொர்க், ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க். கட்டாயமாக உங்களுக்கு இருக்க வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க். கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன நெட்வொர்க், ஒரு சின்ன நட்பு வட்டத்தை வச்சுக்கிறது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அடுத்தது சாப்பிட்றது. நம்மளில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? நமக்கு பிடிச்ச டிஷ்ஷு கூட நம்ம பண்ணிக்காமல் இருக்கிறது தான். ஸோ வீட்டில் எல்லாரும் சாப்பிட்றதுக்கப்புறம் எதெல்லாம் மிஞ்சுதோ அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிறது. இந்த மாதிரி ஹேபிட் உங்களுக்கு இருக்குன்னா தயவு செஞ்சு அதை இன்னியோடு ஸ்டாப் பண்ணுங்கள். அப்படி ஒன்று நம்ம வயிறு ஒன்று டஸ்ட்பின் இல்லைங்க, எல்லாத்துலையும் என்னென்னலாம் மிச்சம் இருக்கோ எல்லாத்தையும் போட்டு சேர்த்து ஒரு கப்பில் போட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி ஹேபிட்லாம் வச்சுக்காமல் ஆரோக்கியமாக சாப்பிட்றத முதல்ல பழக்கமாக வச்சுக்கோங்க. நம்ம குழந்தைகளுக்காகவும் கணவருக்காகவும் இல்லைனா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்காகவோ ரிலேட்டிவ்ஸ்க்காகவோ கண்டிப்பாக நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுக்குறோம். அதே மாதிரி நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக நம்ம என்னைக்காவது சமைச்சுக்கிறோன்னா கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டம்தான். அந்த ஸ்டெப்பை நானுமே இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்மளுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கலாம். அதே மாதிரி ஒரு 35+ இல்லைனா ஒரு 40+ உமனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களோட பாடியை ஃபுல் செக்அப் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த மாதிரி டைமில் அந்த பெரிமெனோபாசல் பீரியடில் தான் நிறைய பேருக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கிறதுனால மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸ், இமோஷ்னலாக நம்மளால் கிளியராக நம்மளை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, அதனாலேயே நம்மளை யாரும் புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு மன வலி, வருத்தம், வேதனை, இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயம். நீங்கள் அப்படி வந்து உங்களோட கண்ட்ரோலில் மீறி கத்துறீங்க, இல்லை சண்டை போடுறீங்க, இல்லை அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, அது உங்களுடைய தவறு இல்லை. எல்லாத்தையுமே ஹார்மோன்ஸ் மேலே ப்ளேம் பண்ணிவிடுங்க. அதனால் உங்களோட ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கணும், நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா மற்றவங்களுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு அட்டென்ஷன் எடுத்து மருந்து மாத்திரைகள் கொடுத்து அவங்களோட ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தவிர சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு பியூட்டி பார்லருக்கு போகிறது, உங்களுக்கு பிடிச்ச பெடிக்யூர் பண்ணிக்கிறது, ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கிறது, ஒரு த்ரெட்டிங் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணிக்கோங்க. அடுத்தது கண்ட்ரோல். 4வது C, கண்ட்ரோல். சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஏன்னா மற்றவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, மற்றவங்க ஏன் நம்மக்கிட்ட இப்படி வந்து அரகண்ட்டாக இருக்காங்க, ஏன் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் பார்வையாக இருந்தாலும் அதெல்லாம் என்னுடைய கண்ட்ரோலில் நான் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னா 3 விஷயங்களால் முடியுங்க. முதல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூட். உங்களுடைய சுபாவம், உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாகவும் ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கோடையும் கொண்டு போகிறீங்களோ கண்டிப்பாக எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் கொஞ்ச நாளில் உங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். 2வது, முடியுதோ இல்லையோ, அவங்களுக்கு அது சூட்டபிளோ இல்லையோ, எதுவாக இருந்தாலும் மன்னிக்க பழகிறது. சில விஷயங்கள், சில சம்பவங்கள் நம்ம கண்ட்ரோலில் மீறி நடந்திருக்கலாம், இல்லை அவங்களோட சூழ்நிலை என்னன்னு நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனால் மன்னித்தல் ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. 3வது, எல்லா விஷயத்தையும் நம்மளால் மறக்க முடியாது. ஆனால் சில விஷயங்களை தற்காலிகமாக மறந்து போகிறதும், எப்பயாவது ஒரு தடவை அந்த கதவை நம்ம திறந்து கொஞ்சமாக எட்டி பார்த்து அந்த நினைவுகளை கொண்டு வந்து மறுபடியும் அந்த பாக்ஸ்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சுட்டு தள்ளி வைக்கிறது நம்மளுடைய மன வலிமையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 3 விஷயங்களை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையும் மனசும் எவ்வளோ விசாலமாகவும் அழகானதாகவும் மாறுது அப்படிங்கிறத உங்களால் கண்கூட பார்க்க முடியும். இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான 5வது C என்ன தெரியுமா? கான்ஃபிடென்ஸ். ஏன்னா நம்ம எந்த ஒரு புது முயற்சி எடுக்கும் போதும்
வரும்போதோ இல்லை புதுசாக ஒரு ப்ராக்டிஸ் கொண்டு வரும்போதோ அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறைய பேர் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது, நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் மட்டும்தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி டைமில் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட்டிவாக இருங்க, என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு மற்றவங்க கிட்ட ப்ளீட் பண்ணுறதை விட, இல்லை மற்றவங்க என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் நம்ம வாழ்க்கையில் தேவையான எந்த ஒரு ஸ்டெப்பையும் நம்மளே எடுக்காமல் இருக்கிறத விட முக்கியமான விஷயம், நம்ம கான்ஃபிடென்ட்டாக இல்லை என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பெட்டர்மெண்ட்டுக்காக இந்தந்த விஷயங்களை நான் பண்ண தான் போகிறேன் அப்படிங்கிற முடிவை நீங்கள் எடுக்கும்போது தான் உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்க முடியும். கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது வெளியிலேருந்து வர ஒரு விஷயம் இல்லைங்க, நம்ம மனசுலேருந்து நம்மளாக நமக்கு கொண்டு வந்துக்கிற ஒரு முக்கியமான விஷயம்தான். அதனால் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. இது எல்லாத்த பற்றி யோசிங்க. உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்லை, மென்டல் ஹெல்த்தையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் 50 வயசுக்கு மேலே ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு சாதனை பண்ண முடியும், நிம்மதியாக இருக்க முடியும், நிறைய விஷயங்களை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. டேக் கேர். ஆல் தி பெஸ்ட்.